everyone, welcome to IQ Tries channel. ப்ரோக்ராமிங்னா என்ன? கம்ப்யூட்டர் கிட்ட நம்மளுக்கு ஒரு வேலை செய்ய வேணும்னா கம்ப்யூட்டர் கிட்ட நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி கம்ப்யூட்டர் நம்மளுக்கு ஒரு வேலை செஞ்சு தரும். அதுதான் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம். இன்ஸ்ட்ரக்ஷனை கோடிங்னு சொல்லுவோம். அந்த காலத்துல எப்படி இதெல்லாம் பயன்படுத்தினாங்க? லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலயமா ரெண்டு இருக்கு. பைனரி லாங்குவேஜ் ஒன்று இருக்குது, அசம்பிளி லாங்குவேஜ் ஒன்று இருக்குது. இது ரெண்டு மூலயமா வச்சுதான் நமக்கு ப்ரோக்ராமிங் அந்த காலத்துல பண்ணாங்க. பைனரி லாங்குவேஜ்னா என்ன? பைனரி லாங்குவேஜில் கம்ப்யூட்டருக்குன்னு ரெண்டு டிஜிட்ஸ் இருக்குது. 0S 1Sன்னு இருக்குது. ரெண்டு விதமாக இருக்குது. 0Sனா ஃபால்ஸ் ஆஃப்னு சொல்லுவாங்க, 1Sனா ட்ரூ ஆன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு விதமாக அந்த காலத்தில் ப்ரோக்ராமிங் பண்ணாங்க. அசம்பிளி லாங்குவேஜுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அசம்பிளி லாங்குவேஜ்னா MOV இந்த கோடை வச்சு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மோர் யூஸ்டு டு மூவ் டேட்டா ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு அனதர் லொக்கேஷன். அதாவது இந்த இடத்துல இருந்து டேட்டாவை வேற இடத்துக்கு சென்ட் பண்றதுக்கு இந்த MOVன்ற கோடை கம்ப்யூட்டருக்கு நம்ம சென்ட் பண்ணிட்டோம்னா கம்ப்யூட்டர் நம்மளுக்கு இந்த லொக்கேஷன்ல இருந்து அடுத்த லொக்கேஷனுக்கு டேட்டாவை ஷேர் பண்ணிடும். இதுதான் அசம்பிளி லாங்குவேஜ். இந்த மாதிரி தான் ப்ரோக்ராமிங் பண்ணாங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம IQ Trace ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.